உலகிலேயே மிகவும் சத்தமான மௌனம் எது தெரியுமா? வேட்டையாடுவதற்கு முன்னால் சிங்கம் காக்கும் அந்த அமைதிதான். உங்களிடம் ஒரு கேள்வி. கடைசியாக எப்போது உங்களோட அமைதியால் ஒருத்தர பயப்பட வச்சுங்க? அல்லது உங்களோட மௌனத்தை பார்த்து இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றான் அப்படின்னு மத்தவங்கள யோசிக்க வச்சுங்க. நம்மில் பலருக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. யாராவது நம்மளை அசிங்கமா பேசும்போது பதிலுக்கு அவங்கள விட வேகமா கத்தணும், கைய ஓங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எப்போ ஒருத்தருக்கு பதிலடி கொடுக்க வார்த்தைகளை தேடி கத்துறீங்களோ அப்பவே நீங்க அவங்களை விட பலவீனமானவங்கன்னு அர்த்தம். மத்தவங்க முன்னாடி உங்களை பெரிய ஆளா காட்டிக்கணுன்றதுக்காக தேவையில்லாம அதிகமா பேசி உங்களுக்கே தெரியாம உங்க ரகசியத்தையும் உங்க பலவீனத்தையும் நீங்களே தாரை வார்த்துட்டு இருக்கீங்களா? நண்பா, நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமா பேசுறவன் இந்த உலகத்துக்கு ஒரு சாதாரண ஆளா தெரிவான். ஆனா மௌனமா இருக்கிறவன் ஒரு மர்மமா தெரிவான். இந்த உலகம் சாதாரணமானவர்களை கண்டு பயப்படுவதில்லை, ஆனால் புரியாத மர்மத்தை கண்டுதான் நடுங்கும். அந்த மர்மம்தான் உங்களோட மிகப்பெரிய அதிகாரம், உங்கள் சிம்மாசனம். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே அகண்ட பாரதத்தை உருவாக்கிய மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொன்னார். ஆழமான கடல் எப்போதும் அமைதியாயிருக்கும், ஆனால் அந்த அமைதிக்குள்ளதான் விலைமதிப்பில்லாத புதையல்களும் ஒளிந்திருக்கும். அதே சமயம் ஊடுருவும் எதிரிகளை வேட்டையாடும் ஆபத்தான சுறாக்களும் இருக்கும். உங்களை ஒரு திறந்த புத்தகம் போல மத்தவங்க ஈஸியா வாசிச்சிடக்கூடாது. உங்களோட அடுத்த நகர்வு என்னன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க எதிரிக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகணும். அதுதான் உண்மையான கெத்து. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ஆளுமையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போற சாணக்கியர் சொன்ன அந்த ரகசியங்களை பார்க்க போறோம். இது வெறும் அட்வைஸ் கிடையாது, இது ஒரு ராயல் கேம். நீங்கள் விளையாட தயாரென்றால் உலகமே உங்கள் காலடியில் வர தயாராக இருக்கும். ஒரு ஏமாளியிலிருந்து ஒரு மாஸ்டர் மைண்டா மாறப்போற அந்த 15 சாணக்கிய ரகசியங்கள் இதோ. ரகசியம் 1. மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மர்மமான பேராயுதம். சாணக்கிய நீதியின் முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம் இதுதான். மௌனம் என்பது பேச தெரியாதவனின் பலவீனம் அல்ல, அது பேச தெரிந்தவன் பயன்படுத்தும் மிக ஆபத்தான ஆயுதம். ஆச்சாரிய சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், எதிரிக்கு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே கோபம் வருது, பதிலுக்கு 4 வார்த்தை பேசணும்னு துடிக்கிறீங்க. ஏன்னா உங்க பலவீனம் உங்க கோபம்தான். நீங்க பதிலுக்கு கத்தும்போது எதிரிக்கு நீங்க யாருன்னு புரிஞ்சிடுது. உங்களை எப்படி கோபப்படுத்தலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. அங்கேயே நீங்க தோத்துட்டீங்க. ஆனா யாராவது உங்களை அசிங்கமா பேசும்போது அல்லது சீண்டும் போது பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க கண்ணை மட்டும் நேருக்கு நேரா பாருங்க. அந்த பார்வையில எந்த கோபமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஒரு மெல்லிய கிண்டலான சிரிப்பை மட்டும் சிதற விட்டுட்டு மௌனமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போங்க. அந்த நிமிஷம் அந்த இடத்துல நீங்க மௌனமாகல, உங்களை சுத்தி ஒரு மர்மமான அதிகாரத்தை உருவாக்கிட்டு போறீங்க. நீங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உங்களை திட்டினவன் நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அவனுக்குள்ள 1000 கேள்விகள் எரிய ஆரம்பிக்கும். இவன் ஏன் பதிலுக்கு கத்தல? இவன் மைண்ட்ல என்ன பிளான் ஓடுது? ஒருவேளை எனக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஆபத்து இருக்கோ, இல்லை இவன் என்னை விட அவ்வளவு பெரிய ஆளா? இந்த குழப்பம் இருக்கே, இதுதான் ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ளேயே அரிச்சு எடுக்கும். எதிராளியை பேச விடாமல் செய்வது வெற்றி கிடையாது. அவன் என்ன பேசினாலும் அதை ஒரு தூசுக்கு சமமாக மதித்து நீங்கள் மௌனமாக இருப்பதுதான் உண்மையான ராஜதந்திரம். நண்பா, பலசாலி கத்திக்கொண்டே இருப்பான், ஆனால் புத்திசாலி மௌனமாகவே வேட்டையாடுவான். உங்களோட மௌனம் எதிரிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. என்னை ஈஸியா எடை போடாதே அப்படின்னு சொல்லாமலே சொல்ற அந்த பயம்தான் உங்களோட முதல் மாபெரும் வெற்றி. ரகசியம் 2. உன் அடுத்த நகர்வு யாருக்கும் தெரியக்கூடாது, அது உன் நிழலுக்கு கூட ரகசியம். சாணக்கியரின் ராஜதந்திரத்தில் மிக முக்கியமான விதி இது. வேட்டையாட போகும் புலி தன் காலடி சத்தம் கேட்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்ன்ற வெறி இருக்கலாம். ஆனா அந்த லட்சியத்தை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறது தான் நீங்க பண்ற முதல் தப்பு. நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு சின்ன விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே அதை 4 பேர்கிட்ட சொல்லி பாராட்ட எதிர்பார்க்கிறோம். ஆனா சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியம் எப்போது கசிகிறதோ உன் தோல்வி அங்கேயே ஆரம்பமாகிவிட்டது.
உன் லட்சியம், உன் அடுத்த டார்கெட், நீ எப்போ எங்கே எதை செய்ய போறேன்னு உன்னோட உற்ற நண்பனிடம் கூட சொல்லாத. ஏன் தெரியுமா? நண்பனாக இருப்பவன் எப்போது எதிரி ஆவான் என்று காலம் தீர்மானிக்கும். நீ எதை நோக்கி ஓடுறேன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை எப்படி தடுக்கணும்னு உன் எதிரிக்கு தெரிஞ்சிரும். அதிகமா பேசுறவன் தன் பலத்தை இழக்கிறான். ஆனா எதையும் வெளியே சொல்லாதவன் எதிரிக்கு ஒரு கணிக்க முடியாத புதிராக மாறுகிறான். நீ எப்போ தூங்குற, எப்போ முழிக்கிற, எப்போ வேலை பார்க்கறன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ அமைதியா இருக்கிறது மற்றவங்களுக்கு இவன் சும்மா இருக்கான்னு தோணலாம். ஆனா அவங்க அந்த எண்ணத்துல இருக்கும்போதுதான் நீ உன்னோட மிகப்பெரிய அடியை எடுத்து வைக்கணும். நண்பா, உன் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும். ஒர்க் இன் சைலன்ஸ். நீ யாருன்னு நீ சொல்லக்கூடாது. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த வெற்றி ஒரு இடி முழக்கம் போல இந்த உலகத்துக்கே கேட்கணும். அது வரைக்கும் நீ ஒரு இருட்டு அறைக்குள்ள கூர்மையாக்கப்படுற ஆயுதமா இரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆழமான தண்ணி சத்தம் போடாது. ஆனா அதுக்குள்ள விழுந்தா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அந்த ஆழமான மௌனம்தான் உங்களோட அடுத்த நகர்வா இருக்கணும். ரகசியம் 3. தகுதியற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லாதே. உன் அறிவு உன் சொத்து, அதை வீணாக்காதே. சாணக்கியரின் இந்த ரகசியம் உங்கள் நேரத்தையும் உங்கள் மானத்தையும் ஒரு சேர காப்பாற்றும். அவர் சொல்கிறார், முட்டாள்களிடம் விவாதம் செய்வது செவிட்டு ஊமனிடம் உலகத்தரம் வாய்ந்த சங்கீதத்தை பாடுவதற்கு சமம். உங்ககிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கலாம், வாழ்க்கையை மாத்திர அறிவு இருக்கலாம். அதை தகுதியான ஒருத்தன்கிட்ட சொன்னா அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஆனா எதையும் காது கொடுத்து கேட்க தயாரா இல்லாத ஒரு முட்டாள் கிட்ட நீங்க உங்க அறிவை பகிர்ந்துகிட்டா அங்க தோற்க போறது அவனில்லை, நீங்க தான். ஏன்னா நீங்க சொல்லற விஷயம் அவனுக்கு புரியாது. புரியாதது மட்டுமில்லாம உங்களை ஒரு அறிவு ஜீவின்னு கிண்டல் பண்ணி உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிடுவான். நம்மில் பலருக்கு ஒரு பலவீனம் இருக்கு. மத்தவங்க தப்பு பண்ணும்போது ஓடி போய் அவங்களை திருத்தணும்னு நினைப்போம். ஆனா ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்றார். தகுதியில்லாதவனுக்கு சொல்லப்படும் அறிவுரை உனக்கு எதிரியாகவே முடியும். நீங்க நல்லது செய்ய நினைப்பீங்க, ஆனா அவன் அதை தன் ஈகோவுக்கு வந்த ஆபத்தா நினைப்பான். தேவையில்லாத இடத்துல உங்க அறிவை காட்டாதீங்க. ஒரு சபையில எல்லாரும் சத்தம் போட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் அமைதியா கவனிச்சுட்டு இருங்க. அந்த மௌனம் உங்களை ஒரு சாதாரண ஆளா காட்டாது. அந்த சபையிலேயே மிக உயரிய அறிவாளியா உங்களை காட்டும். உங்க வாயை திறந்து நீங்க பேச போற வார்த்தை அந்த இடத்துல இருக்கிற மௌனத்தை விட அதிக மதிப்புடையதா இருந்தா மட்டும்தான் நீங்க பேசணும். இல்லையா அமைதியா ஒரு புன்னகையோட கடந்து போயிட்டே இருங்க. தகுதியற்றவன் முன்னாடி உன் அறிவை செலவு பண்றது ஓட்டை பானையில தண்ணி ஊத்துறதுக்கு சமம். உன் ஆற்றலை சேமிச்சு வை. சரியான மனுஷன் வரும்போது மட்டும் உன் அறிவை ஆயுதமாய் எடு. அதுவரைக்கும் மௌனமே உன் அடையாளமாய் இருக்கட்டும். ரகசியம் 4. கோபத்தை விழுங்கு. அது உனது பலவீனமல்ல, உனது எரிபொருள். சாணக்கிய நீதியின் இந்த ரகசியம் ஒரு சாதாரண மனிதனை தலைவனாக மாற்றும் சக்தி கொண்டது. ஆச்சாரிய சாணக்கியர் சொல்கிறார், கோபம் என்பது ஒருவன் தனக்குத்தானே கொடுத்துக்கொள்ளும் மரண தண்டனை. நீங்கள் கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விஷம் தடவிய அம்பை போன்றது. அந்த அம்பு எதிரியை தாக்குதோ இல்லையோ, அதை எய்த உங்கள் கைகளை நிச்சயம் சுட்டுவிடும். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உங்கள் ரத்தம் கொதிக்கும்போது, உங்கள் நாக்கு அவர்களுக்கு பதிலடி கொடுக்க துடிக்கும்போது, அங்கேதான் உங்கள் சுய கட்டுப்பாடு சோதிக்கப்படுகிறது. அந்த நொடியில் நீங்கள் கத்தினால் நீங்கள் உங்கள் எதிரியின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டீர்கள் என்று அர்த்தம். அவன் உங்களை சுலபமாக வீழ்த்திவிடுவான். ஆனால் அதே கோபம் வரும்போது நீங்கள் மௌனமாக இருந்தால் அந்த மௌனம் ஒரு எரிமலையின் அமைதியை போன்றது. சாணக்கியர் கூறுகிறார், உன் கோபத்தை வார்த்தைகளாக கொட்டி தீர்க்காதே, அதை உன் லட்சியத்திற்கான எரிபொருளாக மாற்று. உன்னை அவமானப்படுத்தியவன் உன்னை பார்த்து சிரிக்கும்போது பதிலுக்கு கத்தாமல் அந்த அவமானத்தை அப்படியே விழுங்கு. அது உன் வயிற்றுக்குள் நெருப்பாக எரியட்டும். அந்த நெருப்பு உன்னை தூங்க விடாமல் செய்யட்டும். உன்னை அசிங்கப்படுத்தியவன் முன்னால் நீ ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி உயர்ந்து நிற்கும்போது அவன் உன்னை பார்த்து அண்ணாந்து பார்க்கணும். அப்போ நீ அவன் பக்கத்துல போய் நின்னு எந்த கோபமும் இல்லாமல் அதே பழைய மௌனத்தோட அவனை கடந்து போப்பாரு. அந்த அமைதிதான் இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான பழிவாங்கல். நண்பா, சத்தம் போடுபவன் பலவீனமானவன். அமைதியாக கோபத்தை விழுங்குதவன் ஒரு மகாவீரன். உன் கோபத்தை சிதறவிடாதே, அதை சேமித்து வை. சரியான நேரத்தில் அதை உன் வெற்றியாக மாற்றிக் காட்டு. அதுவரை அந்த நெருப்பு உனக்குள்ளேயே இரகசியமாக எரியட்டும்.
ரகசியம் 5. தேவையில்லாத நட்புக்கு நோ சொல்லு. கூட்டத்தோட கோவிந்தா போடாதே. சாணக்கியர் தனது நீதியில் மிக கடுமையாக எச்சரிக்கும் ஒரு விஷயம் இதுதான். தவறான மனிதர்களுடன் சேர்ந்து இருப்பதை விட தனிமையில் இருப்பதே கோடி மடங்கு மேலானது. உங்களுடைய வைப் கெடுக்கிற, உங்களோட லட்சியத்தை பார்த்து ஏளனம் செய்கிற, எப்பவும் எதிர்மறையான விஷயங்களையே பேசுகிற ஒரு கும்பலோட நீங்கள் இருக்கீங்களா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மெதுமெதுவா ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கீங்க. சாணக்கியர் சொல்கிறார், பாம்புக்கு பல்லில் விஷம், தேளுக்கு கொடுங்கில் விஷம், ஆனால் ஒரு தீயவனுக்கு உடல் முழுவதும் விஷம். அப்படிப்பட்ட தீய நட்பு உங்ககிட்ட இருந்தா அது உங்க வளர்ச்சியை தடுக்கும் ஒரு மிகப்பெரிய முள்வேலி. நம்மில் பல பேர் தனியா இருந்தா மற்றவங்க நம்மள தப்பா நினைப்பாங்களோ, நமக்குன்னு ஒரு குரூப் வேணுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம தகுதிக்கு குறைவான மனிதர்களோட நேரத்தை செலவு பண்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தனியா நின்னாலும் சிங்கமா நில்லு, நரிங்க கூட்டத்துல ஒருத்தனா இருக்காது. சிங்கம் எப்பவுமே மந்தையா தெரியாது, அதுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கு. உன்னை மதிக்காத இடத்துல, உன் பேச்சுக்கு மதிப்பில்லாத இடத்துல, உன்னை தரம் தாழ்த்தி பேசுறவங்க மத்தியில நீ கத்தி உன் நியாயத்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அங்க உன் மௌனம்தான் உன்னோட சுயமரியாதை. அந்த இடத்தை விட்டு அமைதியா வெளியேறுவதுதான் நீ உனக்கு கொடுத்துக்கிற ஆகச்சிறந்த கௌரவம். தேவையில்லாத நட்புகளுக்கு நோ சொல்ல பழகுங்க. இன்னைக்கு நான் வரல, இந்த அறத்தை எனக்கு தேவையில்லைன்னு தைரியமா சொல்லுங்க. நீங்க ஒதுங்கி நிற்கும்போது மற்றவங்க உங்களை கிண்டல் பண்ணலாம். ஆனா நீங்க தனிமையில் உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்க ஒரு மாஸ்டர் மைண்டா உருவாகிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரம் எப்பவும் கூட்டமா கிடைக்காது, அது மண்ணுக்குள்ள தனியா தான் இருக்கும். நீங்க ஒரு வைரம்னா அந்த நரிங்க கூட்டத்துல உங்களுக்கு என்ன வேலை? உன் மௌனம் உன்னை காக்கட்டும், உன் தனிமை உன்னை செதுக்கட்டும். மௌனத்தால் சாம்ராஜ்யம் படைப்போம். நண்பா, உன் வாழ்க்கை என்பது நீ எழுதும் ஒரு காவியம். அந்த காவியத்தில் நீ ஒரு சாதாரண சைடு ஆர்டிஸ்டா இருந்து மறைஞ்சு போக போறியா, இல்ல இந்த உலகமே அண்ணாந்து பார்க்குற ஒரு கம்பீரமான ஹீரோவா நிலைக்க போறியா? அந்த முடிவெடுக்கும் அதிகாரம் இப்போ உன் கையில தான் இருக்கு. மௌனம் என்பது வெறும் சத்தமில்லாத நிலை கிடையாது, அது ஒரு தவம். அந்த தவத்தை நீ பழகிட்டா உன்னை சுத்தி ஒரு மர்மமான காந்த சக்தி, மேக்னெட்டிக் ஆரா உருவாகும். இந்த உலகம் உன்னை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காம ஒரு புரியாத புதிரா, ஒரு மாபெரும் சக்தியா பார்த்து வியக்கும். சாணக்கியர் காட்டிய இந்த 15 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல, இது உன் வாழ்நாள் முழுக்க உன்னை காக்க போற கவசம். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு சபதத்தை எடுத்துக்கோ. தேவையில்லாத இடத்துல உன் வார்த்தைகளை சிதறவிடாதே. உன் பலத்தை மௌனமா சேமிச்சு வை. உன் வெற்றியோட சத்தம் இந்த பூமியை அதிர வைக்கிற வரைக்கும் நீ ஒரு எரிமலையா அமைதியா இரு. இந்த வீடியோ உன் ரத்தத்தை கொதிக்க வச்சிருந்தா, உன் மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை விதைச்சிருந்தா, அந்த லைக் பட்டனை தட்டி உன்னோட சம்மதத்தை சொல்லு. இது போன்ற பவர்ஃபுல் விஷயங்களை உன் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணு. உன்னோட மௌனத்தால, உன்னோட பொறுமையால நீ இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச ஒரு விஷயம் அல்லது இனிமே நீ கடைபிடிக்க போற ஒரு சாணக்கிய ரகசியத்தை கீழே கமெண்ட் பண்ணு. உன் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும். இது சக்சஸ் மைண்ட் தமிழ். இங்கே நாம் வெறும் கனவு காண்பதில்லை, மௌனத்தால் சாம்ராஜ்யங்களை படைக்கிறோம். அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அமைதியாயிரு, ஆழமாய் சிந்தி, அதிரடியாய் வேட்டையாடு. வாழ்க தமிழ், வெல்க தமிழன்.